யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்ற பக்குவம் மிக முக்கியம். அது இப்போது உன்னிடம் குடிகொண்டு விட்டதாகவே அடியேன் கருதுகிறேன். இருப்பினும் இந்த நேரத்தில் உனக்கு ஒரு கட்டளையிடத் தோன்றுகிறது. சொல்லுங்கள் சுவாமி, சிறமேற்கொண்டு செய்ய சித்தமாக இருக்கின்றேன். நீ இனி எக்காரணத்தை கொண்டும் சாஸ்திரங்களையோ ஆச்சாரியரின் ஸ்லோகங்களையோ நேரடியாக படிக்கவோ அதில் ஆராய்ச்சி செய்பவனாகவோ இருக்கக்கூடாது. வேறு ஒரு வைஷ்ணவர் மூலம் அந்நூல்களின் கருத்துக்களை கேட்பவனாக மட்டுமே நீ இருக்க வேண்டும். சுவாமி, இந்த கட்டளை ஏன் என்று அடியேன் அறிந்து கொள்ளலாமா? காரணம் இருக்கிறது. எவ்வளவுதான் வினயம் உள்ளவனாக ஒருவன் மாறினாலும் தான் என்ற கர்வம் எப்போதாவது அவனிடமிருந்து எட்டி பார்க்கும். இப்போது இவனிடத்தில் அந்த பாண்டியத்துவம் என்னும் கர்வம் அடங்கி இருக்கிறது. பின்னாளில் ஆச்சாரியன் என்ற ஒரு ஸ்தானம் வரும்போது அந்த வித்யா கர்வம் விஸ்வரூபம் எடுக்க வாய்ப்புள்ளது. அந்த காலகட்டத்தில் இவனுக்குள்ள புலமையால் எந்த ஆச்சாரியர்களுடைய நூல்களாக இருந்தாலும் இவன் கண்களுக்கு பிழைகள்தான் பிரதானமாகத் தெரியும். இதனால் இப்போது அடைந்தது போல் அபச்சாரப்பட நேரிடும். அது மாதிரி நடக்காமல் இருக்க இவன் காது கொடுத்து சிரவணம் செய்பவனாகவே இருக்க வேண்டும். அதை கொண்டு பல பேருக்கு உபதேசிக்கட்டும். அதை விடுத்து இவன் நேரடியாக ஆராய்ச்சி செய்வது என்பது இவனுக்கு நன்மை பயக்காது, மாறாக உபத்திரவமாகவே போகும். என்ன புரிந்ததா தேவக்கரசு நம்பி? நன்றாக புரிந்தது சுவாமி. வைகுண்டம் எனும் இலக்கை அடைவதில் அபராதங்கள் என்பவை பெரும் தடைக்கற்கள். அவற்றிலிருந்து காத்து குழந்தைகளை வழிநடத்துவது போல் இருப்பவர்கள் தங்களைப் போன்ற ஆச்சாரியர்கள். தாங்கள் என்ன சொன்னீர்களோ அதை அடியேன் அப்படியே செய்கிறேன். மிகவும் சந்தோஷம். இப்போது நடந்த சம்பவம் தெய்வக்கரசு நம்பிக்காக மட்டும் என்று யாரும் நினைக்கக்கூடாது. சக வைஷ்ணவர்களுக்கும் படிப்பினையாக பகவான் நடத்திய லீலை என்றே கொள்ள வேண்டும். என்ன மலராண்டான், மனதில் வாங்கிக் கொண்டாயா? மற்றபடி தெய்வக்கரசு நம்பி புலமையும் பாண்டியத்துவமும் நிரம்பப் பெற்றவன் என்பதில் யாருக்கும் எள்ளளவும் சந்தேகமில்லை. நீ ஒரு சிறந்த வித்வான் தான். உன்னுடைய தனிப்பட்ட சிறப்பு உன்னுள் இருக்கிறது. ஸ்தபதியாரே, நீர் சொல்வது எனக்கு வியப்பாக இருக்கிறது. நடக்கும் மார்கழி முடிந்து தை முதல் வாரத்தில் புதிய மண்டபத்தை திறந்து விடலாம் என்று கூறினீர்கள். இன்னும் ஒரு வாரத்தில் தை பிறக்கப் போகிறது. ஆனால் மண்டப பணியில் இன்னும் 25% மீதி இருக்கிறது என்று கூறுகிறீர்கள் என்றால் மண்டபத்தை தை முதல் வாரத்தில் திறக்க முடியாது என்று கூற வருகிறீர்களா? அதுதான் உண்மை எசமா. என்ன இப்படி பொறுப்பில்லாமல் பதில் சொல்கிறீர்கள்? எதனால் இப்படி ஆயிற்றென்று நீங்கள் எனக்கு தகுந்த விளக்கம் அளிக்கத்தான் வேண்டும். தேக்கு மரத்திற்கு இப்போது பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது எசமா. உண்மையிலேயே அப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதா அல்லது சில வியாபாரிகளால் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பது தெரியவில்லை. அதனால் விலை 1.5 மடங்கு ஏறிவிட்டது. இருக்கட்டும், அந்த கூடுதல் செலவை சரிக்கட்டத்தான் 10 நாட்களுக்கு முன் நிலத்தை விற்று பொருள் கொடுத்தாயிற்றே. கொடுத்தீர்கள். அது மரத்திற்கு கூடுதல் விலை கொடுத்ததற்கே சரியாக போய்விட்டது. ஆனால் 4 நாட்களுக்கு முன் அடுத்த ஊரிலிருந்து சில பேர் வந்து நாட்கூலி அரை காசு அதிகமாக கொடுக்கிறேன் என்று கூறி நம் பணியாட்களை அழைத்து சென்று விட்டார்கள். இப்போது நாம் 1 காசாவது அதிகமாக கொடுத்தால்தான் போனவர்கள் திரும்பி வருவார்கள். இப்போது இருக்கும் நமது பணியாட்களும் நம்மை விட்டு போகாமல் இருப்பார்கள். என்ன அப்பா, ஸ்தபதியார் வந்திருக்கிறார்? மண்டப பணிகள் முடிந்து திறப்பு விழாவிற்கு நாள் குறிக்கலாம் என்கிறாரா? இல்லை குரேசா, பொருட்செலவு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறதாம். சில கட்டிடப் பொருட்களுக்கு செயற்கையாக தட்டுப்பாட்டை உண்டாக்கி அவற்றை அதிக விலைக்கு விற்கிறார்களாம். கூலி ஆட்களையும் 1/4 காசு அதிகம் கொடுக்கிறேன், அரை காசு அதிகம் கொடுக்கிறேன் என்று ஆசை காட்டி வேறு பணிக்கு கூட்டிக் கொண்டு போய் விடுகிறார்களாம். நான் கணக்கு பிள்ளையிடம் முன்பே கூறியிருக்கிறேனே, கட்டிட தொழிலாளர்களின் கூலி பற்றி. அவர்களின் கடின உழைப்பிற்கு சற்று கூலி அதிகம் கொடுத்தால் பரவாயில்லை. மாலை பணி முடித்துவிட்டு வீடு திரும்பும் போது அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று கணக்கு பிள்ளையிடம் தெளிவாக சொல்லி இருக்கிறேனே. தங்கள் எண்ணம் உன்னதமானது. ஆனால் தங்களின் தாராள குணத்தை சிலர் துஷ்பிரயோகம் செய்து
அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதை நினைத்தால்தான் கவலையாக இருக்கிறது. கூடிக்கொண்டு போகும் பொருட்செலவை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று யோசிப்போம். ஆனால் நிச்சயமாக தொழிலாளர்களின் ஊதியத்தில் கை வைக்கக்கூடாது. இன்னமும் பொருட்செலவு கூடிக்கொண்டு போகாமல் இருக்க எனக்கு ஒரு உபாயம் தோன்றுகிறது. என்ன சொல்லுங்கள். இரண்டாம் தரமான பொருட்களை பயன்படுத்தினால் செலவு கட்டுக்குள் அடங்கும். கட்டுக்குள் அடங்குவது மட்டுமல்ல, தாங்கள் கொடுத்த தொகையில் கொஞ்சம் மீதம் கூட இருக்கலாம். இரண்டாம் தரம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. மழை வெள்ளத்திற்கு பயந்து பாதுகாப்பு தேடி மண்டபத்திற்கு வந்த மக்களின் மேல் இரண்டாம் தர கட்டுமான பொருட்களினால் கட்டப்பட்ட கூரையில் இருந்து மழைநீர் ஒழுகினால் என்னவாகிறது? புயல் காற்றிலிருந்து பாதுகாப்பு தேடி வந்த மக்களை இரண்டாம் தரத்தினாலான மரக்கதவுகள் கைவிட்டு விட்டால் எப்படி? முடியாது ஸ்தபதியாரே. மக்கள் மத்தியில் பெயர் எடுப்பதற்காக நான் இந்த மண்டபத்தை கட்டவில்லை, ஆத்மார்த்தமாக கட்டுகிறேன். ஒவ்வொரு உயிரும் விலை மதிக்க முடியாதது. அந்த ஒவ்வொரு உயிரையும் இயற்கை பேரிடரில் இருந்து காப்பாற்றத்தான் அடியேன் மண்டபம் கட்டுகிறேன். வேண்டாம் ஸ்தபதியாரே, எந்த பொருளும் இரண்டாம் தரமாக இருக்கக்கூடாது. இன்னும் எவ்வளவு பொருட்செலவானாலும் சரி, இன்னமும் என் சொத்துக்களை விற்க வேண்டும் என்றாலும் பரவாயில்லை. மண்டபத்தை முதல் தரமானதாக கட்டுவதையே தான் நான் விரும்புகிறேன். ஸ்தபதியாரே, மேற்கொண்டு என்ன செய்வது என்று ஆலோசிக்கிறோம். ஆனால் கூரேசன் கூறியது போல் எக்காரணம் கொண்டும் இரண்டாம் தர பொருட்களை வாங்க வேண்டாம். இன்னும் ஓரிரு நாட்களில் கணக்கப்பிள்ளை வழியாக தகவல் அனுப்புகிறோம். இப்பொழுது நீங்கள் புறப்படுங்கள். சரி எஜமா, நான் வருகிறேன். நீ கவலைப்படாதே கூரேசா. நீ சொன்னது போல் நம் முழு சொத்தும் அழிந்தாலும் பரவாயில்லை. மக்களுக்காக கட்டும் மண்டபத்தை நாம் நிச்சயம் முதல் தரமானதாகவே கட்டுவோம். குரேசா, வாருங்கள் சுவாமிகளே. வாருங்கள் நம்பி சுவாமிகளே. நமஸ்காரம். நமஸ்காரம். அப்பா, சுவாமிகளை உள்ளே அழைத்துச் செல்லுங்கள். குளிர்ந்த மோர் கொண்டு வரச் சொல்கிறேன். வேண்டாம் குரேசா, உங்கள் இருவரையும் கண்டதே அடியேனின் மனம் குளிர்ந்து விட்டது. நம்பி சுவாமிகளே, கோயில் கைங்கரியங்களை முடித்து விட்டீர்களா? முடிப்பதா? வரதனின் கைங்கரியங்கள் முடிவில்லாதவை. வேண்டுமானால் இன்றைய பொழுதிற்கு முடித்துவிட்டேன் என்று வைத்துக் கொள்ளலாம். இன்று எங்களுடனே இருந்து அமுது செய்து பின் சற்று களைப்பாரித்தான் தாங்கள் அகம் திரும்ப வேண்டும். வரதனுக்கு கண்டொருளப்பட்ட பிரசாதமே அடியேனின் மதிய உணவு. இன்றும் அதை திருப்திகரமாக உண்டாயிற்று. சரி, ஸ்தபதியார் வந்துவிட்டு போகிறார் போலிருக்கிறதே. மண்டபம் முடியும் தருவாயில் இருக்கிறதா? இல்லை சுவாமிகளே, பொருட்செலவு கூடிக்கொண்டே போகிறது. என்ன செய்யலாம் என்று கேட்பதற்காகத்தான் அவர் வந்து போகிறார். இரண்டாம் தர கட்டுமான பொருட்களை பயன்படுத்தினால் செலவு கட்டுக்குள் அடங்கும் என்று ஆலோசனையும் கூறினார். ஆனால் அதை நாங்கள் மறுத்துவிட்டோம். மக்களின் பாதுகாப்புக்காக கட்டப்படும் கட்டிடத்தில் இரண்டாம் தர பொருட்களை பயன்படுத்தினால் மக்களின் உயிரை குடிக்கும் ஒன்றாக அது மாறிவிடாதா? இன்னும் எவ்வளவு சொத்துக்களை விற்க வேண்டுமானாலும் அடியேனும் என் தந்தையாரும் தயாராக இருக்கிறோம். மண்டபம் மிக மிக பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்க வேண்டும். அற்புதம் குரேசா. எந்த நோக்கத்திற்காக மண்டபம் கட்டுகிறோம் என்பதில் நீங்கள் இருவரும் உறுதியாக இருக்கிறீர்கள். இந்த மிகப்பெரிய காரியத்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்ச நாட்களாக அடியேனின் மனதிலும் இருந்து கொண்டுதான் இருந்தது. தாங்களா? தாங்கள் பகவானுக்கு செய்து கொண்டிருக்கும் கைங்கரியமும் சமுதாயத்திற்கு ஆற்றும் தொண்டுமே போதுமே. இல்லை குரேசா, உடல் வழியாகத்தான் அடியேன் தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறேன். பொருள் வழியாகவும் அடியேன் ஏதாவது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் அது உன் வழியாகத்தான் இருக்க வேண்டும். நந்தவனத்தை தவிர தங்களுக்கென்று ஒன்றும் வைத்துக் கொள்ளாதவர் அல்லவா தாங்கள்? அப்படி இருக்க அடியேனிடம் பொருள் ஏதும் இருக்க வாய்ப்பில்லையே என்றுதானே தாங்கள் நினைக்கிறீர்கள்? தாங்கள் நினைப்பது அனைத்தும் சரி. ஆனால் பொருள் வேண்டாம் என்று நினைத்தாலும் வரதன் அடியேனிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறானே. புரியவில்லை சுவாமிகளே. அடியேனின் பெற்றோர் திவ்ய தேசங்களுக்கு சென்று பெருமாளின் பூரண கடாட்சத்தை பெற உத்தேசித்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் பேரில் இருக்கும் சொத்தை 4 பங்கை எவ்வளவோ மறுத்தும் கேட்காமல் அடியேனுக்கு கொடுத்து விட்டார்கள். அடியேனுக்கு எதற்கு சொத்து என்று குழம்பிக் கொண்டிருந்த வேளையில் இதோ அதற்கும் வழிவகுத்து விட்டான் வரதன். குரேசா, நீ உன் சொத்துக்கள் எதையும் விற்க வேண்டாம். அடியேனுக்கு வந்த சொத்தையும்
உன்னிடமே ஒப்படைத்து விடுகிறேன். அதை விற்று மண்டபத்திற்கான செலவிற்கு பயன்படுத்திக் கொள். அடியேனுக்கும் மக்களுக்காக கட்டும் நற்பணியில் ஏதோ பொருள் கொடுத்து சிறு பங்கை எடுத்துக்கொண்டோம் என்ற திருப்தி இருக்கட்டுமே. பார்த்தீர்களா அப்பா, ஒரு வினாடியில், ஒரே வினாடியில். சரி, 2ஆம் தர பொருட்களை வாங்குங்கள் என்று ஸ்தபதியிடம் சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லவட்டாத மன உறுதியை பகவான் நமக்கு தந்திருக்கிறார். ஏனெனில் இந்த மண்டபத்து பணியில் திருக்கட்சி சுவாமிகளின் பங்கும் இருக்க வேண்டும் என்று பகவான் நினைத்திருக்கிறார். ஆம் குரேசா, எந்த சொத்து யார் வழியே எங்கே போய் சேர வேண்டும் என்பதை பகவான் ஏற்கனவே நிர்ணயித்து விடுகிறான். அடியேனுக்கு வந்த சொத்து சேருமிடம் சேர்ந்து விட்டது. நாளையே சொத்து ஓலையை உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன். நன்றி சுவாமிகளே. வந்த சொத்தில் சிறு துரும்பும் கூட தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அத்தனையையும் கொடுத்துவிட தங்களுக்கு எப்படித்தான் மனம் வருகிறதோ. கொடுப்பவனும் அவனே, எடுப்பவனும் அவனே. தேவையில்லாத போது எடுத்துக்கொள்பவன் தேவைப்படும் போது கொடுப்பான் என்ற அழுத்தமான நம்பிக்கை இருந்தால் போதும். அடியேனின் மனோபாவம் அனைவருக்கும் வந்துவிடும். உண்மைதான் சுவாமிகளே. வாருங்கள், உள்ளே எழுந்தருளுங்கள். தெய்வக்கரசு, அண்ணா, என்ன பயணத்துக்கு தயாராகி விட்டாய் போல் இருக்கிறது? ஆமாம் அண்ணா, ஏறக்குறைய எல்லாவற்றையும் கட்டிவிட்டேன். நாளை விடியற்காலையில் கிளம்பலாம் என்றிருக்கிறேன். உன் பிடிவாதம் பிடிவாதம்தான். இன்னும் 1 வாரம் 10 நாள் இருந்துவிட்டு போகலாம் என்றால் கேட்க மாட்டேன் என்கிறாயே. எனக்கு இங்கே பணிகள் ஒன்றும் இல்லையே. அங்கே அடியனுக்கு மடத்து கைங்கரியம் காத்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஆச்சாரியரிடத்தில் மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று தானே இங்கே இருந்தேன். அது கிடைத்து விட்டது. அடியனுக்கு இங்கே இனி என்ன வேலை? நான் சொல்வதை கேள். பேசாமல் அகத்துக்காரியை இங்கேயே அழைத்துக் கொண்டு வந்துவிடு. நம் ஸ்ரீரங்கத்து மடத்திலேயே கைங்கரியம் செய்யலாம். வேண்டுமானால் உனக்கென்று ஒரு தனி ஜாகை கூட இங்கேயே ஏற்பாடு செய்து கொடுக்கிறேன். இதையேத்தான் நானும் 1 வாரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு என்னவோ ஸ்ரீரங்கம் பிடிக்கவில்லை போலிருக்கிறது. மன்னி, என்ன இப்படி சொல்கிறீர்கள்? பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தை பிடிக்காதவர்கள் கூட யாரும் இருப்பார்களா என்ன? ஏற்கனவே ஆச்சாரியரிடத்தில் அபச்சாரப்பட்டுத்தான் இவ்வளவு நாள் அவரின் மன்னிப்புக்காக இங்கே காத்திருக்கும்படி ஆகிவிட்டது. இப்படி நான் ஸ்ரீரங்கத்தை பிடிக்கவில்லை என்று சொன்னது அவர் காதில் விழுந்து மேலும் அபச்சாரப்பட்டு நிற்கப் போகிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது தேவகரசு. ஒன்றை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள். பூர்வாசிரமத்தில் அவர் நமக்கு தந்தையாகவும் இன்று நமக்கு ஆச்சாரியராகவும் இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லை. ஆமண்ணா. அப்படி இருக்கும்போது ஸ்ரீரங்கத்திலேயே நிரந்தரமாக இருக்க ஏன் தயங்குகிறீர்கள்? ஊரில் அடியன் கைங்கரியம் செய்யும் மடத்திலும் அடியனுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கின்றது. அவைகளை எல்லாம் நினைத்த மாத்திரத்தில் உதறி தள்ளிவிட்டு வந்துவிட முடியாது. இப்பொழுது அங்கே அடியேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஏன் இன்னும் கிளம்பவில்லை என்ற கேள்விகள்தான் அங்கே எழுந்த வண்ணம் இருக்கும். மிகவும் உற்சாகத்தோடு 2 நாட்களில் திரும்பிவிடலாம் என்று வந்தேன். வந்த இடத்தில் இப்படி அபச்சாரப்பட்டு மனதில் பாரத்தோடு அலைந்து கொண்டிருந்தேன். எப்படியோ ஆச்சாரியரிடத்தில் மன்னிப்பும் பெற்றுவிட்டேன். போகட்டும், அதையே நினைத்து வருந்து கொண்டிருக்காதே. எனக்கு துளியும் வருத்தம் இல்லை. இதை ஒரு பாடமாகத்தான் அடியேன் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு வைஷ்ணவனிடத்தில் வித்தை கர்வம் என்பது அணுவளவும் இருக்கக்கூடாது. அதை இவ்வளவு நாட்கள் அடியேன் தெரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டேன். அடியேனால் முடிந்தவரை கற்றுக்கொண்ட இந்த பாடத்தை மற்றவர்களுக்கும் போதிக்க முயற்சிப்பேன். அதுதான் சரி. நாம் கற்றுக்கொண்ட எதுவும் நம்முடனேயே இருந்து விடுவதில் அர்த்தமே இல்லை. அவை மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும். அதனால் நாம் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு போதிப்பது மிகவும் சிலாக்கியமானது. உண்மைதான் அண்ணா. அடியேனும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது ஆச்சாரியரின் திருவுளமாக இருக்கலாம். இருக்கலாம். ஆச்சாரியார் அடியேனையும் கூட ஆரம்பத்தில் மடத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு மிகவும் தயங்கினார். அடியேனின் விடாமுயற்சினால் அடியேன் வெற்றி பெற்றாலும் மடத்து கைங்கரியங்களுக்கு பதில் அடியேனை கோயில் கைங்கரியங்களை செய்ய சொல்லி ஆச்சாரியர் உத்தரவிட்டு விட்டார். அதற்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டும். ஆனாலும் தங்களுக்கு அடிக்கடி ஆச்சாரிய சம்மதம் கிட்ட வாய்ப்பிருக்கிறதே அண்ணா. அது என்னவோ வாஸ்தவம்தான். சமீபத்தில் ஒரு நாள் ஆச்சாரியர் கோயிலுக்கு வந்தபோது அடியேன் தொண்டரடி பொடி ஆழ்வாரின் ஒரு பாசுரத்திற்கு அபிநயம் பிடித்துக் கொண்டிருந்தேன். சற்று தூரத்திலிருந்து அதை பார்த்தவர்
பிறகு அருகில் வந்து அடியேனை மனமுவந்து பாராட்டினார். தாங்கள் கொடுத்து வைத்தவர் அண்ணா. ஆச்சாரியரின் பாராட்டு அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் கிடைத்துவிடக் கூடியதா என்ன? தங்களுக்கு கிடைத்திருக்கிறதே அண்ணா. எனக்கு என்னவோ நீயும் கூட இங்க வந்து ஆச்சாரியாரின் மடத்தில் சேர்ந்து ஸ்ரீரங்கத்திலேயே கைங்கரியம் செய்து கொண்டிருப்பது உகந்தது என்று படுகிறது. பார்க்கலாம். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வந்து போய் கொண்டிருக்கிறேன். மன்னி, நீங்கள் அண்ணாவோடு எங்கள் ஊருக்கு வர வேண்டும். அதற்கு என்ன, நிச்சயம் வருகிறோம். உங்கள் அண்ணா மனது வைத்தால் நாளையே கூட உங்களுடனேயே புறப்பட்டு விடலாம். சரிதான். போட்டது போட்டபடி அப்படியே கிளம்பிவிட முடியுமா என்ன? அதற்கெல்லாம் வேலை வர வேண்டும் தெய்வக்கரசு நம்பி. முக்கியமாக ஆச்சாரியாரின் அனுமதி இல்லாமல் அடியன் எங்கும் போக முடியாது. என்றாவது வாய்ப்பு கிட்டும்போது 4 நாட்கள் ஊருக்கு போய்விட்டு வருகிறேன். தம்பியை பார்க்க வேண்டும் என்று ஆச்சாரியரின் காதில் போட்டு வையுங்கள். முயற்சி செய்வோம். நம் கையில் என்ன இருக்கிறது? அம்புஜாவள்ளி, தலிகை ஆயிற்றா? ஆயிற்று சுவாமி. திருவாராதனம் செய்து விட்டாயா? செய்துவிட்டேன் சுவாமி. அப்படியானால் நாங்கள் இருவரும் அமர்ந்து அமுது செய்யலாம். தாராளமாக செய்யலாம். நீ சென்று எடுத்து வை. சரி. தெய்வக்கரசு, நீ கை கால்களை அலம்பி விட்டு வா, அமுது செய்யலாம். தாங்கள் செல்லுங்கள் அண்ணா. நான் துணியை மடித்து விட்டு வருகிறேன். சரி.